சூரா ஆலு இம்ரான். பொருள்: இம்ரானின் சந்ததிகள். மதீனாவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 3, வசனங்கள் 200. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலையானவன். நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை இதற்கு முன்னுள்ள வேதங்கள் யாவற்றையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இது இருக்க, உம்மீது அத்தகையவன்தான் இறக்கி வைத்தான். தௌராத்தையும் இன்ஜீலையும் அவனே இறக்கி வைத்தான். முன்னர் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேதங்களை அவனே இறக்கி வைத்தான். மேலும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்க கூடிய ஃபுர்கான் எனும் குர்ஆனையும் அவனே இறக்கி வைத்தான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர், அவர்களுக்கு கடினமான வேதனையும் உண்டு. இன்னும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீயவர்களை தண்டிக்க கூடியவன். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு பூமியில் மற்றும் வானத்திலுள்ள எப்பொருளும் மறைந்ததன்று. அவன் எத்தகையவனென்றால், கர்ப்ப பைகளில் தான் எவ்வாறு நாடுகிறானோ அவ்வாறு உங்களை அவன் வடிவமைக்கிறான். அவனையன்றி வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை. அவன் யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். அவன் எத்தகையவனென்றால், இவ்வேதத்தை உம்மீது அவன் இறக்கி வைத்தான். இதில் தெளிவான கருத்துக்களுடைய வசனங்களும் இருக்கின்றன. அவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல பொருள்களை கொண்டவையாகும். ஆகவே எவர்களுடைய இதயங்களில் சருகுதல் இருக்கிறதோ அத்தகையோர் அதில் குழப்பத்தை உண்டு பண்ண கருதி அதில் பல பொருள்கள் கொண்டவைகளையே தேடி பின்பற்றுவார்கள். மேலும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹுவை அன்றி எவரும் அறிய மாட்டார்கள். கல்வி அறிவில் நிலை பெற்றவர்களோ அதன் கருத்து தங்களுக்கு பூரணமாக விளங்காவிடினும் இதனை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். இவ்விரு வகை வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இரட்சகனிடமிருந்து உள்ளவைதாம் என்று கூறுவார்கள். அறிவுடையோர்களை அன்றி மற்றவரும் இவைகளை கொண்டு நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். அறிவுடைய அவர்கள், எங்கள் இரட்சகனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து சருகி விடுமாறு செய்து விடாதிருப்பாயாக. மேலும் உன் புறத்திலிருந்து அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவாய் என்றும், எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நீ ஒரு நாளைக்காக மனிதர்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். அந்நாள் வருவதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான் என்றும் பிரார்த்திப்பார்கள். நிச்சயமாக அந்நாளை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர், அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவினுடைய வேதனையிலிருந்து யாதொன்றையும் அவர்களை விட்டும் ஒரு போதும் தேவையறச் செய்து விடாது. இன்னும் இவர்கள்தாம் உண்மையாகவே நரக நெருப்பின் எரி பொருட்கள் ஆவர். இவர்களின் நிலை செயல் யாவும் ஃபிர்அவுனை சார்ந்தவர்கள். இன்னும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களில் நிலை போன்று இருக்கின்றது. அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள். ஆதலால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து கொண்டான். இன்னும் அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். இவ்வேதத்தை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோருக்கு நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் விசுவாசிகளால் வெற்றி கொள்ளப்படுவீர்கள். மறுமையில் நரகத்தின் பாலும் நீங்கள் எழுப்பி ஒன்று திரட்டப்படுவீர்கள். இன்னும் தங்குமிடமான அது மிக கெட்டதாகும். பத்ர் யுத்த களத்தில் சந்தித்த இரு சேனைகளில் திட்டமாக உங்களுக்கோர் அத்தாட்சி இருந்தது. அதில் ஒன்று அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும் சேனையுமாகும். மற்றொன்று அல்லாஹுவை நிராகரிக்க கூடியதுமான சேனையுமாகும்.
நிராகரிப்போர் தம்மை விட முஸ்லிம்களான அவர்களை 2 மடங்காக தங்கள் கண்களால் நேரடியாக கண்டனர். அல்லாஹுவோ தான் நாடியவர்களை தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். பார்வைகள் உடையோருக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கின்றது. பெண்கள், ஆண் மக்கள், பொன் வெள்ளிகளினால் சேர்த்து வைக்கப்பட்ட பெருங்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய கால்நடைகள், வேளாண்மை ஆகிய மனதுக்கு ஆசை ஊட்டப்பட்டவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களே. அல்லாஹுவோ அவனிடத்தில் நிலையான அழகிய திரும்பிச் செல்லுமிடம் உண்டு. நபியே, மனிதர்களிடம் நீர் கூறுவீராக, இவற்றை விட மேலானதொன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? அல்லாஹுவுக்கு பயந்து நடக்கின்றார்களே, அத்தகையவர்களுக்கு அவர்களின் இரட்சகனிடத்தில் சுவனவதிகள் உண்டு. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவியரும் இவைகளன்றி மகத்தான அல்லாஹுவிடமிருந்து பொருத்தமும் உண்டு. மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவன். இத்தகையோர், எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நாங்கள் உன்னை விசுவாசிக்கின்றோம். ஆதலால் நீ எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் நீ எங்களை ஈடேற்றம் பெற காத்தருள்வாயாக என்றும் பிரார்த்தித்து கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தர்மம் செய்கின்றவர்களாகவும் சகர் நேரங்களில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருகின்றவர்களாகவும் இருப்பர். நபியே, அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான், நிச்சயமாக அவனைத் தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை. அவ்வாறே மலக்குகளும் வேத ஞானம் பெற்ற கல்விமான்களும் சாட்சி கூறுகின்றனர். நீதத்தை நிலைநிறுத்தியவனாக அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அவனைத் தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை. அவனே யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். மேலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கிடையே உள்ள பிடிவாதம், பொறாமையால் இதுதான் உண்மையான மார்க்கம் என்ற அறிவு அவர்களுக்கு வந்ததன் பின்னரே தவிர மாறுபடவில்லை. இன்னும் எவர் அல்லாஹுவுடைய வசனங்களை நிராகரிக்கின்றாரோ அவரை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் துரிதமானவன். எனவே நபியே, இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடன் தரிக்கித்தால் அப்போது அவர்களிடம் நான் என் முகத்தை திருப்பி அல்லாஹுவுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் பணிந்து விட்டேன், அவ்வாறே என்னை பின்பற்றியவர்களும் பணிந்து விட்டனர் என்று கூறுவீராக. மேலும் வேதமளிக்கப்பட்டவர்களிடமும் பாமரர்களிடமும் நீங்கள் அவ்வாறே அல்லாஹுவுக்கு முற்றிலும் பணிந்து விட்டீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறே அவர்கள் பணிந்து விட்டால் திட்டமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விட்டார்கள். அன்றியும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்காக நீர் கவலைப்படாதீர். உம்மீதுள்ள கடமையெல்லாம் நம்முடைய தூதை எத்தி வைப்பதுதான். மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவன். நிச்சயமாக அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்து உரிமையின்றி நபிமார்களையும் கொலை செய்து மனிதர்களில் நீதத்தை கொண்டு ஏவுகின்றோர்களையும் கொலை செய்கிறார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நபியே, நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்களுடைய செயல்கள் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் எத்தகைய பலனுமின்றி முற்றிலும் அழிந்துவிட்டன. மறுமையில் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இல்லை. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய இவர்களை நீர் கவனித்து பார்க்கவில்லையா? அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரத்தில் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்க
அல்லாஹுவின் வேதத்தின் பால் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பின்னர் அவர்களில் ஒரு பிரிவினர் இதனை புறக்கணித்தவர்களாக திரும்பிச் செல்கின்றனர். இது எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களை தவிர நரகத்தின் நெருப்பு நிச்சயமாக ஒருபோதும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்த காரணத்தினாலாகும். தங்கள் மார்க்க விஷயத்தில் அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றிவிட்டது. நபியே, எது நடந்தேறும் என்பதில் சந்தேகமில்லையோ, அந்நாளைக்காக நாம் அவர்களை ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்தவற்றை அதன் பலனை பூரணமாக அளிக்கப்பட்டால் அவர்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும்? அவர்களும் தங்கள் பிரதிபலனை அடைவதில் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே, பிரார்த்தித்து நீர் கூறுவீராக. அல்லாஹுவே, இம்மை மறுமையின் சகல ஆட்சிக்கும் அதிபதியே, நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பறித்தும் விடுகின்றாய். மேலும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகின்றாய். இன்னும் நீ நாடியவரை இழிவுபடுத்துகின்றாய். நன்மை யாவும் உன் கைவசமே இருக்கின்றது. நிச்சயமாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். நீ இரவை பகலில் நுழையச் செய்கின்றாய். இன்னும் நீ பகலை இரவில் நுழையச் செய்கின்றாய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் நீயே வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியவர்களுக்கு கணக்கின்றியே அளிக்கின்றாய். விசுவாசிகள் தங்களை போன்ற விசுவாசிகளை அன்றி நிராகரிப்போரை தங்களுக்கு பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதை நீங்கள் பயந்தால் அன்றி எவரேனும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் எத்தகைய சம்பந்தமும் இல்லை. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹுவிடமே மீளுதலும் இருக்கின்றது. உங்கள் நெஞ்சங்களில் இருப்பதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை அறிவான் என்றும், வானங்களில் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிவான் என்றும் நபியை நீர் கூறுவீராக. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீது மிக்க ஆற்றலுடையவன். ஒவ்வொரு ஆத்மாவும் நன்மையில் தான் செய்தவற்றையும் தீமையில் தான் செய்தவற்றையும் தன் முன் ஆஜராக்கப்பட்டதாக பெறும் அந்நாளில் அது தான் செய்தவைகளுக்கும் தனக்கு மத்தியில் வெகு தூரம் இருந்திருக்க வேண்டுமே என விரும்பும். அன்றியும் அல்லாஹ் தன்னை பற்றி அவனது தண்டனையை நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கை செய்கிறான். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க இரக்கமுடையவன். நபியே, மனிதர்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களை அல்லாஹ் நேசிப்பான். உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். நபியே, மேலும் நீர் கூறுவீராக, அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். பின்னர் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரை நேசிக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் நூகையும் இப்ராஹீமுடைய குடும்பத்தினரையும் இம்ரானுடைய குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான். அவற்றில் சிலரிலுள்ள சந்ததிதான். அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கிறவன், நன்கறிகிறவன். இம்ரானுடைய மனைவி கர்ப்பமான பொழுது ஆண் குழந்தை பெற விரும்பி இரட்சகனிடம், என் இரட்சகனே, நிச்சயமாக நான் என் வயிற்றில் உள்ளதை உனக்காக உரிமை விடப்பட்டதாக நேர்ச்சை செய்து கொண்டேன். ஆதலால் அதனை என்னிடமிருந்து நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீயே பிரார்த்தனைகளை செவியுறுகிறவன், மனதிலுள்ளவற்றை நன்கறிகிறவன் என்று பிரார்த்தித்து கூறியதை நினைவு கூறுவீராக. பின்னர் அதனை அவள் தன் விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண் குழந்தையாக பெற்ற போது, என் இரட்சகனே, நிச்சயமாகவே நான் என் விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண்ணையே பெற்றுள்ளேன் என்று கூறினாள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹுவே மிக்க அறிந்தவன்.
ஆயினும் ஆண் இந்த பெண்ணை போன்றதல்ல. பிறகு இம்ரானின் மனைவி, நிச்சயமாக நான் அதற்கு மரியம் என பெயரிட்டுள்ளேன். அதனையும் அதன் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் வஞ்சனைகளிலிருந்து உன்னிடம் நிச்சயமாக நான் காக்க தேடுகிறேன் என்றாள். ஆகவே அவளுடைய இரட்சகன் அவளை அழகான முறையில் அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகான வளர்ச்சியாகவும் அவளை வளரச் செய்தான். மேலும் அவளுக்கு பாதுகாவலராக ஜக்கரியாவை பொறுப்பேற்கச் செய்தான். ஜக்கரியா அவளிடம் மாடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அவளிடத்தில் ஏதேனும் உணவுப் பொருள் இருப்பதைக் கண்டு, மரியமே, இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு அவள், இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகின்றது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கிறான் என்று கூறினாள். அந்த இடத்திலேயே ஜக்கரியா தன் இரட்சகனை பிரார்த்தித்து அழைத்தார். என் இரட்சகனே, உன் பாலிருந்து எனக்கொரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியுறுகிறவன் என்று கூறினார். பின்னர் மாடத்தில் நின்று அவர் தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரிடம் மலக்குகள், ஜக்கரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகவை உமக்கு அளிப்பதாக நன்மாராயம் கூறுகின்றான். அவர் தகப்பனின்றி அல்லாஹ்விடமிருந்துள்ள ஒரு வார்த்தையை கொண்டு உண்டாகக்கூடிய ஈசா நபியை முன்னறிக்கையாக உண்மைப்படுத்தக்கூடியவராகவும் மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண் இன்பத்தை துறந்தவராகவும் நல்லோர்களிலிருந்தே நபியாகவும் இருப்பார் என்று கூறி அவரை சப்தமிட்டு அழைத்தனர். அதற்கு ஜக்கரியாவாகிய அவர் அல்லாஹ்விடம், என் இரட்சகனே, எனக்கு எவ்வாறு மகன் உண்டாக முடியும்? நிச்சயமாக முதுமையும் என்னை அடைந்து விட்டது. என் மனைவியோ மலடியாயிருக்கின்றாள் என்று கூறினார். அவ்வாறே நடைபெறும். அல்லாஹ் தான் நாடியதை அவசியம் செய்தே தீருவான் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான். அதற்கு அவர், என் இரட்சகனே, இதற்கு எனக்கோர் அடையாளத்தை ஆக்குவாயாக என்று கேட்டார். அதற்கு அவன், உமக்கு அளிக்கப்படும் அடையாளமாவது 3 நாட்கள் வரையில் சைகை மூலமன்றி நீர் மனிதர்களுடன் பேசாமல் இருப்பதாகும். அந்நாட்களில் நீர் உமது இரட்சகனை அதிகமாக நினைவு கூறுவீராக. காலையிலும் மாலையிலும் அவனை போற்றி துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்று கூறினான். இன்னும் மலக்குகள் மரியமிடம், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உன்னை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கின்றான். அகிலத்தாரிலுள்ள பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றான் என்று கூறிய சமயத்தில் நடந்தவற்றை நபியே நினைவு கூறுவீராக. அப்போது, மரியமே, நீர் உன்னுடைய இரட்சகனுக்கு வழிபாடு செய்வீராக, சாஷ்டாங்கமும் செய்வீராக. குனிந்து சிரம் பணிந்து வணங்குபவர்களுடன் நீரும் குனிந்து சிரம் பணிந்து வணங்குவீராக என்றும் கூறினார்கள். நபியே, இவை யாவும் நீர் அறியாத மறைவான செய்திகளில் உள்ளவையாகும். இவைகளை நாம் உமக்கு வஹியின் மூலம் அறிவிக்கின்றோம். இன்னும் மரியமுக்கு அவரை வளர்க்க அவர்களில் எவர் பொறுப்பேற்றுக் கொள்வதென்று முடிவு செய்ய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை ஆற்றில் எறிந்த போதும் நீர் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்ட போதும் அவர்களிடத்தில் நீர் இருக்கவில்லை. மேலும் மரியமிடம் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து ஆகுக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உனக்கு ஒரு மகவை அளிக்க நன்மாராயம் கூறுகின்றான். அவரின் பெயர் மசீஹ், மரியமுடைய மகன் ஈசா என்பதாகும். அவர் இம்மையிலும் மறுமையிலும் மிக்க அந்தஸ்து உடையவராகவும் இரட்சகனுக்கு மிக்க நெருங்கியவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என்று கூறிய போது, அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயின் பரிசுத்த தன்மையை பற்றியும் தன் நபித்துவத்தை பற்றி பருவ வயதிலும் மனிதர்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடையோரில் உள்ளவராகவும் இருப்பார் என்றும் கூறினார்கள். அதற்கு மரியம், என் இரட்சகனே,
எந்த ஒரு மனிதருமே என்னை தீண்டாதிருக்க எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் என்று கூறினாள். அதற்கு அவ்வாறே அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்தால் அவன் அதற்கு கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் அது ஆகிவிடும் என்று கூறினான். மேலும் அவன் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் கற்பிப்பான். இஸ்ராயேலின் மக்களுக்கு அவரை ஒரு தூதராகவும் அனுப்புவான் என்றும் அல்லாஹ் கூறினான். பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயேலின் மக்களிடம் சென்ற பொழுது அவர்களிடம் கூறியதாவது, திட்டமாக நான் உங்கள் இரட்சகனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதன் என்பதற்குரிய ஓர் அத்தாட்சியுடன் உங்களிடம் வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவையின் கோலத்தை போல் செய்து பின்னர் அதில் நான் ஊதுவேன். அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு அது உயிருள்ள பறவையாகிவிடும். பிறவி குருடனையும் வெண்குஷ்ட ரோகியையும் நான் குணப்படுத்துவேன். மேலும் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு இறந்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன். மேலும் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவைகளையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மெய்யாகவே நீங்கள் விசுவாசம் கொள்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஓர் அத்தாட்சி இருக்கின்றது. மேலும் என் முன் இருக்கும் தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைக்கிறவனாகவும் முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவைகளில் சிலவற்றை உங்களுக்கு நான் ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் மேலும் உங்கள் இரட்சகனிடமிருந்து இத்தகைய ஓர் அத்தாட்சியை கொண்டு உங்களிடம் நான் வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து எனக்கும் கீழ்ப்படியுங்கள் என்றும் நிச்சயமாக அல்லாஹுதான் என் இரட்சகனும் உங்கள் இரட்சகனும் ஆவான். ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்றும் கூறினார். அவர்களிலிருந்து ஒரு சிலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த பொழுது அவர்களை நோக்கி, அல்லாஹுவுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள், நாங்கள் அல்லாஹுவுடைய உதவியாளர்கள், அல்லாஹுவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதாகவும் நீர் சாட்சி கூறுவீராக என்று கூறினார்கள். எங்கள் இரட்சகனே, நீ இவருக்கு இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உன்னுடைய இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கின்றோம். ஆதலால் சத்தியத்திற்காக சாட்சி கூறுபவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் சீடர்கள் பிரார்த்தித்தனர். மேலும் ஈசாவை நிராகரித்து அவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள். எனினும் அல்லாஹ் அவரை ரட்சித்துக் கொண்டு தங்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்து விடும்படி அல்லாஹுவும் அவர்களுக்கு சதி செய்து விட்டான். இன்னும் அல்லாஹ் சதி செய்பவர்களின் சதியை முறியடித்து கூலி கொடுப்பவர்களில் மிகச் சிறந்தவன். ஈசாவை நோக்கி, ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றி கொள்பவனாகவும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்பவனாகவும் இருக்கிறேன். மேலும் நிராகரிப்போரின் அவதூறிலிருந்து உம்மையும் பரிசுத்தப்படுத்துகிறவனாகவும் மேலும் உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போரை விட மறுமை நாள் வரை மேலாக்கி வைப்பவனாகவும் இருக்கிறேன். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. அப்போது எதில் நீங்கள் மாறுபட்டவர்களாக இருந்தீர்களோ அதில் நான் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பேன் என்று கூறியதை நினைவு கூறுவீராக. ஆகவே உம்மை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர், அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமான வேதனையாக வேதனை செய்வேன். அன்றியும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. மேலும் விசுவாசித்து நற்கருமங்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர், அவர்களின் நற்கூலியை அவர்களுக்கு பூரணமாக அல்லாஹ் அளிப்பான். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான். நபியே, மேற்கூறப்பட்ட அது என்னுடைய வசனங்களிலிருந்தும்
தீர்க்கமான அறிவுகள் நிறைந்த உபதேசத்திலிருந்தும் உள்ளவையாகும். அதை நாம் உம்மீது ஓதி காட்டுகிறோம். நிச்சயமாக அல்லாஹுவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணால் படைத்து பின் அதற்கு மனிதனாக ஆகுக என்று கூறினான். அவர் அவ்வாறு ஆகிவிட்டார். நபியே, ஈசாவை பற்றிய இந்த உண்மை உமதிரட்சகரிடமிருந்துள்ளதாகும். ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுவோரில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம். நபியே, இது பற்றி உண்மையான அறிவு உமக்கு வந்த பின் இதை பற்றி உம்மிடம் எவரும் தர்க்கித்தால் நீர் கூறுவீராக. வாருங்கள், நாம் எங்களுடைய புதல்வர்களையும் உங்களுடைய புதல்வர்களையும், எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து பிறகு நாம் பிரார்த்திப்போம். பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபத்தை நாம் ஆக்குவோம் என்று கூறும்படிக்கு கட்டளையிட்டான். நிச்சயமாக இதுவேதான் உண்மையான சரித்திரம். அல்லாஹுவை தவிர வேறு எந்த வணக்கத்துக்குரியவனும் இல்லை. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே யாவற்றையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். நிச்சயமாக இதுவேதான் உண்மையான சரித்திரம். அல்லாஹுவை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே யாவற்றையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். நபியே, இதற்கு பின்னரும் உம்மை விசுவாசிக்காது அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்பவர்களை மிக்க அறிந்தவன். நபியே, பின்னும் அவர்களிடம் நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, எங்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் இடையே நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது. நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்கவும் கூடாது. நம்மில் சிலர் சிலரை அல்லாஹுவை அன்றி தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்ற சமமானதொரு வார்த்தையின் பால் வாருங்கள். இதை ஏற்காது அவர்கள் புறக்கணித்தால் அவர்களிடம் நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என நீங்கள் சாட்சியம் கூறுவீர்களாக என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தை உடையவர்களே, இப்ராஹீமுடைய விஷயத்தில் அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோதான் இருந்தார் என்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொள்கின்றீர்கள்? யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இன்ஜீலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அன்றி இறக்கி வைக்கப்படவில்லை. இவ்வளவு கூட நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள்தான் அவர்கள். உங்களுக்கு எதில் அறிவு இருக்கிறதோ அதில் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்போது எதில் உங்களுக்கு அறிவு இல்லையோ அதில் நீங்கள் ஏன் தர்க்கிக்கிறீர்கள்? மேலும் அல்லாஹுதான் இவை யாவற்றையும் நன்கறிந்தவன், நீங்களோ அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராக இருக்கவில்லை அல்லது கிறிஸ்தவராகவும் இல்லை. எனினும் அவர் ஹனீஃபாக அசத்திய மார்க்கங்கள் அனைத்தையும் விட்டு நீங்கி சத்திய மார்க்கத்தின் பால் சார்ந்தவராக, முஸ்லிமாக, அல்லாஹுவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். மேலும் அவர் இணை வைப்போரில் உள்ளவராகவும் இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிக்க நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் இவரை விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் ஆவர். இன்னும் அல்லாஹ் விசுவாசிகளின் பாதுகாவலன். வேதத்தை உடையோர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழிகெடுத்து விட வேண்டுமே என்று விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களையே தவிர உங்களை வழிகெடுத்து விடவும் முடியாது. இதனை அவர்கள் உணர்ந்து கொள்வதும் இல்லை. வேதத்தை உடையோர்களே, பல அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டவர்களாக நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹுவுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தை உடையோர்களே, சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் கலந்து விடுகிறீர்கள்? இன்னும் நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே மெய்யை ஏன் மறைக்கின்றீர்கள்? வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி, நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தை பகலின் துவக்கத்தில் காலையில் விசுவாசித்து அதன் முடிவில் மாலையில் அதனை நிராகரித்து விடுங்கள்.
இதனால் விசுவாசம் கொண்ட அவர்களும் குழப்பம் அடைந்து தங்கள் விசுவாசத்திலிருந்து திரும்பிவிடக்கூடும் எனவும் கூறுகின்றனர். மேலும் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கு நபியே நீர் கூறுவீராக, நிச்சயமாக நேர்வழியானது அல்லாஹுவின் நேர்வழியேயாகும். அன்றி அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி, நீங்கள் கொடுக்கப்பட்ட வேதத்தை போன்று வேறொருவரும் கொடுக்கப்படுவார் என்பதையோ, அல்லது அவர்கள் உங்கள் இரட்சகன் முன்பாக வாதிப்பார்கள் அல்லது உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியே நீர் கூறுவீராக, பெரும் பாக்கியமனும் பேரருள் நிச்சயமாக அல்லாஹுவின் கையில் தான் இருக்கின்றது. அதனை அவன் நாடியவர்களுக்கே கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிகிறவன். அல்லாஹுவாகிய அவன் தான் நாடியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன். நபியே, வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள். நீர் அவரிடம் ஒரு பொற்குவியலையோ நம்பி ஒப்படைத்த போதிலும் யாதொரு குறைவுமின்றி அதை உம்மிடம் திரும்ப செலுத்தி விடுவார். இன்னும் அவர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்த போதிலும் நீர் அவரிடம் வம்பு செய்து தொடர்ந்து நின்றிருந்தாலே தவிர அதை உமக்கு திரும்ப செலுத்த மாட்டார். இது பாமரர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணத்தினாலாகும். அவர்கள் அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது பொய்யையும் கூறுகின்றனர். ஏன் இல்லை? எவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹுவுக்கு பயந்தும் நடக்கிறாரோ அப்போது அவர்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய பயபக்தி உடையவர்களை நேசிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் செய்த வாக்குறுதிக்கும் தங்கள் சத்தியங்களுக்கும் பகரமாக சொற்ப கிரயத்தை வாங்குகின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக யாதொரு நட்பாக்கியமும் இல்லை. அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான். அன்புடன் அவர்களை மறுமை நாளில் பார்க்கவும் மாட்டான். அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் அவர்கள் வேதத்தை கொண்டு ஓதும் போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் எண்ணிக்கொள்ளும் பொருட்டு தங்கள் நாவுகளை சாய்த்துக் கொள்கின்றனர். அது வேதத்தில் உள்ளதும் அல்ல. அன்றியும் அவர்கள் அது அல்லாஹுவிடமிருந்துள்ளது என்றும் கூறுகின்றனர். அது அல்லாஹுவிடமிருந்துள்ளதும் அல்ல என்னும் அவர்கள் நன்கறிந்தவர்களாக அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யை கூறுகின்றனர். எந்த ஒரு மனிதருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்க, பின்னர் அவர் மனிதர்களிடம் அல்லாஹுவை அன்றி எனக்கே அடியார்களாகி என்னையே வணங்கிவிடுங்கள் என்று கூற இயலாது. எனினும் மனிதர்களிடம் நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் கற்றுக்கொண்டும் இருப்பதன் காரணமாக அதிலுள்ளவாறு இரட்சகன் ஒருவனையே வணங்கி அவனை சார்ந்த அடியார்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் கூறுவார்கள். மேலும் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்குரிய தெய்வங்களான ரப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு அவர் கட்டளையிட மாட்டார். அல்லாஹ் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆனதன் பின்னர் அதனை நிராகரிக்கும்படி உங்களுக்கு அவர் கட்டளையிடுவாரா? மேலும் அல்லாஹ் நபிமார்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களிடம் வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வீர்கள் என்று கூறி இதனை நீங்களும் உறுதிப்படுத்தினீர்களா? இதன் மீது என்னுடைய வாக்குறுதியை எடுத்துக் கொண்டீர்களா என்று கேட்டதற்கு
அவர்கள், நாங்கள் அதனை உறுதிப்படுத்துகிறோம் என்றே கூறினார்கள். இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். எனவே இதற்கு பின்னர் எவரேனும் புறக்கணித்தால் நிச்சயமாக அவர்கள்தாம் பாவிகள். அல்லாஹுவுடைய மார்க்கமல்லாத வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகின்றார்கள்? வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அவை விரும்பினாலும் வெறுத்தாலும் அவனுக்கே முழுமையாக கீழ்ப்படிந்து தங்களை ஒப்படைத்து விட்டன. மேலும் அவன் அளவிலேயே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹுவையும் நம்மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியவர்கள் மீதும் அவர்கள் சந்ததிகள் மீதும் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நபிமார்களுக்கும் அவர்கள் இரட்சகனால் கொடுக்கப்பட்டவைகளையும் நாம் விசுவாசிக்கிறோம். அவர்களில் எவருக்கும் இடையில் நாம் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம். அல்லாஹ் ஒருவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக எவராவது தேடினால் அப்பொழுது அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. மேலும் மறுமையில் அவர் நஷ்டமடைந்தோரில் இருப்பார். தங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னர் நிராகரித்துவிட்ட ஒரு சமூகத்தினருக்கு அல்லாஹ் எவ்வாறு நேர்வழி காட்டுவான்? நிச்சயமாக அல்லாஹுவுடைய தூதர் உண்மையானவர் என்றும் அவர்கள் சாட்சியமும் கூறினர். அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளும் வந்திருந்தன. அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார சமூகத்தாரை நேரான வழியில் செலுத்த மாட்டான். அத்தகையோர் அவர்களுக்குரிய கூலி நிச்சயமாக அல்லாஹ், மலக்குகள், மனிதர்கள் ஆகிய யாவருடைய சாபம் அவர்கள் மீது உண்டு என்பதுதான். இச்சாபத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக நிலைத்து இருப்பார்கள். அவர்களை விட்டும் வேதனை இலேசாக்கப்படவும் மாட்டாது. வேதனை செய்யப்படுவதிலிருந்து அவர்கள் கால அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். அதன் பின்னர் பச்சாதாபப்பட்டு பாவங்களிலிருந்து விலகி தங்களை சீர்திருத்திக் கொண்டார்களே, அத்தகையோரை தவிர அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கின்றவன், மிக்க கிருபையுடையவன். நிச்சயமாக தங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னர் நிராகரித்து மேலும் நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டார்களே, அத்தகையோர் அவர்களுடைய தௌபா, மன்னிப்பு கோருதல் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. மேலும் அவர்கள்தான் முற்றிலும் வழிகட்டவர்கள். நிச்சயமாக நிராகரித்து அந்நிராகரிப்பிலிருந்து மீளாது நிராகரித்தவர்களாகவே இறந்தும் விடுகின்றனரே, அத்தகையோர் பொன்னால் இப்பூமி நிறைய உள்ளதை அதனை தன் குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு ஈடாக அவர் கொடுத்த போதிலும் அது அவர்களில் எவரிடமிருந்தும் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. அத்தகையோருக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. தர்மம் செய்தால் நீங்கள் விரும்புகின்றனவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரையில் நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள். நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிந்தவன். தௌராத் இறக்கப்படுவதற்கு முன்னர் இஸ்ராயில் எனும் யாக்கூப் தன் மீது விலக்கிக் கொண்டதை தவிர எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆகவே இதற்கு மாறாக கூறும் யூதர்களிடம் நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதனை ஓதுங்கள், அதன் மூலம் உண்மை தெளிவாகும். எனவே இதற்கு பின்னரும் எவரேனும் அல்லாஹுவின் மீது பொய்யை கற்பனை செய்தால் அவர்கள்தாம் அநியாயக்காரர்களாவார்கள். நபியே நீர் கூறுவீராக, இவைகளை பற்றி அல்லாஹ் உண்மையே கூறியுள்ளான். ஆகவே விசுவாசிகளே, இவர்களை புறக்கணித்துவிட்டு சத்திய வழியை சார்ந்தவரான இப்ராஹீமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் இணை வைத்துக் கொண்டிருப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. இவ்வுலகில் அல்லாஹுவை வணங்குவதற்கென
மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் இருப்பதுதான். பரக்கத்து செய்யப்பட்டதாக, அதில் நன்மைகள் பன்மடங்காக்கப்பட்டதாகவும் அகிலத்தார்க்கு நேர்வழியாகவும் இருக்கின்றது. அதில் தெளிவான அத்தாட்சிகளும் இப்ராஹிம் தொழுகைக்காக நின்ற இடமான மக்காமு இப்ராஹிமும் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகின்றாரோ அவர் அபயம் பெற்று அச்சமற்றவராகி விடுகின்றார். ஆகவே எவர்கள் அங்கு யாத்திரை செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுவுக்காக அங்கு சென்று அவ்வீட்டை ஹஜ் செய்வது கடமையாகும். எவரேனும் இதை நிராகரித்தால் அப்போது அதனால் அல்லாஹுவுக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவன். நபியே, நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, அல்லாஹுவின் வசனங்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாஹுவோ நீங்கள் செய்பவற்றிற்கு சாட்சியாக நேருக்கு நேர் பார்ப்பவனாக இருக்கின்றான். நபியே, நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, அல்லாஹுவின் பாதையிலிருந்து விசுவாசிகளை ஏன் தடை செய்கின்றீர்கள்? அது உண்மைதான் என்று நீங்கள் சாட்சியம் கூறிக்கொண்டே அதனை கோணலாக்க தேடுகின்றீர்கள். இன்னும் நீங்கள் செய்பவர்களை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்லன். விசுவாசம் கொண்டோரே, வேதம் கொடுக்கப்பட்டோரில் உள்ள ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னரும் நிராகரிப்போராக உங்களை அவர்கள் திருப்பி விடுவார்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவின் வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு மத்தியில் அவனுடைய தூதரும் இருக்க நீங்கள் எவ்வாறு நிராகரிப்பீர்கள்? இன்னும் எவர் அல்லாஹுவை அவனது மார்க்கத்தை பலமாக பற்றி கொள்கின்றாரோ அப்போது அவர் திட்டமாக நேரான பாதையில் செலுத்தப்பட்டு விட்டார். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவை அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். மேலும் நிச்சயமாக முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம். மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவுடைய வேதமாகிய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் கருத்து வேறுபட்டு பிரிந்துவிட வேண்டாம். மேலும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாக இருந்த சமயத்தில் அவன் உங்கள் இதயங்களுக்கிடையே அன்பு பிணைப்பை உண்டாக்கினான். ஆகவே அவனுடைய பேரருளால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு குழியின் விளிம்பின் மீதிருந்தீர்கள். அதிலிருந்தும் அவன் உங்களை ஈடேறச் செய்தான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் விசுவாசம் கொண்டோரே, உங்களில் ஒரு கூட்டத்தார் அவர்கள் மனிதர்களை நன்மையின் பால் அழைக்கின்றவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுகின்றவர்களாகவும் தீய செயல்களிலிருந்து அவர்களை விலக்குகின்றவர்களாகவும் இருக்கட்டும். அவர்களேதாம் வெற்றி பெற்றோர். மேலும் தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்ததன் பின்னரும் தங்களுக்குள் பிரிவை உண்டாக்கிக் கொண்டு கருத்து வேறுபட்டு போனார்களே, அத்தகையோரை போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம். அத்தகையோருக்குத்தான் மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு. சில முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்து வாடியும் இருக்கும் நாளில் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு. ஆகவே எவர்களுடைய முகங்கள் கருத்து வாடி இருக்கின்றனவோ அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்ட பின் அதனை நிராகரித்து விட்டீர்களா? ஆகவே நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நரக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். இன்னும் எவர்களுடைய முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் அருளில் இருப்பார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். நபியே, இவை அல்லாஹுவுடைய வசனங்களாகும்.
உண்மையை கொண்டுள்ள அவற்றை நாம் உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் அகிலத்தாருக்கு அநீதியை செய்ய நாடமாட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவுக்கே உரியன. இவை சம்பந்தமான சகல காரியங்களும் அல்லாஹுவிடமே மீட்டு கொண்டு வரப்படும். விசுவாசம் கொண்டோரே, மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தார்களிலெல்லாம் மிக்க மேன்மையான சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நன்மையான காரியங்களை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை விட்டும் அவர்களை நீங்கள் விலக்குகிறீர்கள். மேலும் நீங்கள் அல்லாஹுவை விசுவாசிக்கின்றீர்கள். மேலும் இவ்வாறே வேதத்தையுடையவர்களும் விசுவாசித்து நடந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். விசுவாசிப்போரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். இன்னும் அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை மீறும் பாவிகளாவர். விசுவாசிகளே, இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லை இழைப்பதை தவிர அதிகமாக உங்களுக்கு ஏதும் தீங்கு செய்துவிடவே முடியாது. மேலும் உங்களுடன் அவர்கள் யுத்தம் புரிய முற்பட்டாலோ அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டியே ஓடுவார்கள். பின்னர் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் எங்கு காணப்பட்ட போதிலும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு விட்டது. இவ்வேதமாகிய அல்லாஹுவின் உடன்படிக்கையை கொண்டும் விசுவாசம் கொண்ட மனிதர்கள் அளிக்கும் அபயம் என்னும் உடன்படிக்கையை கொண்டுமேயன்றி அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. மேலும் அல்லாஹுவிடமிருந்துள்ள கோபத்தை கொண்டு அவர்கள் திரும்பி விட்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை எப்பொழுதுமே நிராகரித்துக் கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததின் காரணத்தினாலாகும். மேலும் அது அவர்கள் மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறிக்கொண்டும் இருந்த காரணத்தினாலாகும். அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்லர். வேதத்தையுடையவர்களில் நேர்வழியில் நிற்கும் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். அவர்கள் இரவு காலங்களில் சிரம் பணிந்தவர்களாக தொழுபவர்களாக அல்லாஹுவுடைய வசனங்களை ஓதுகின்றனர். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் விசுவாசிக்கின்றனர். இன்னும் நன்மையை கொண்டும் மனிதர்களை ஏவுகின்றனர், தீமையை விட்டும் தடுக்கின்றனர். இன்னும் நன்மையானவற்றில் விரைந்தும் செல்கின்றனர். மேலும் இவர்கள் நல்லோர்களில் உள்ளோராவர். இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அதற்காக நற்கூலி பெறுவதை மறுக்கப்பட மாட்டார்கள். இத்தகைய பயபக்தியுடையோரை அல்லாஹ் நன்கறிகிறவன். நிச்சயமாக நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர், அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் அல்லாஹுவினுடைய வேதனையிலிருந்து அவர்களை விட்டு எந்த ஒன்றையும் தேவையுறச் செய்யாது. மேலும் அவர்கள் நரகவாசிகள்தாம், அதில் நிரந்தரமாக அவர்கள் தங்கி இருப்பவர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாத்திற்கு விரோதமாக அவர்கள் செலவு செய்யும் பொருளின் உதாரணம் ஒரு காற்றை போல் இருக்கின்றது. அதில் கடுமையான குளிர் இருக்கிறது. தமக்குத்தாமே அநியாயமிழைத்துக் கொண்ட ஒரு கூட்டத்தாரின் பயிரில் பட்டு அப்போது அதனை அது அழித்து விடுகிறது. அல்லாஹுவோ அவர்களுக்கு அநியாயமிழைத்து விடவில்லை. எனினும் இவர்கள் தமக்குத்தாமே அநியாயமிழைத்துக் கொள்கின்றனர். விசுவாசம் கொண்டோரே, உங்கள் இனத்தவர்களை அன்றி மற்றவர்களை உங்களுடைய அந்தரங்க செய்திகளை அறிபவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் ஒரு சிறிதும் குறை செய்வதில்லை. மேலும் நீங்கள் துன்புறுவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய வாய் சொற்களிலிருந்தே அவர்களுடைய வெறுப்பு திட்டமாக வெளிப்பட்டு விட்டது. உங்களை பற்றி அவர்களுடைய நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவையோ மிக பெரிதாகும். நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய அடையாளங்களை உங்களுக்கு தெளிவாக்கி விட்டோம். விசுவாசம் கொண்டோரே, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், அவர்களோ உங்களை நேசிப்பதில்லை. நீங்கள் வேதங்கள் யாவற்றையும் விசுவாசிக்கிறீர்கள். இன்னும் அவர்கள் உங்களை சந்தித்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறுகின்றனர்.
இன்னும் உங்களிலிருந்து விலகி அவர்கள் தனித்து விட்டாலோ உங்கள் மீதுள்ள ஆத்திரத்தினால் தங்கள் கை விரல்களின் நுனிகளை கடித்துக் கொள்கின்றனர். ஆகவே நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, உங்கள் ஆத்திரத்திலேயே நீங்கள் இறந்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை நன்கறிகிறவன். உங்களுக்கு யாதொரு நன்மை ஏற்படின் அது அவர்களை வருந்தச் செய்கின்றது. உங்களுக்கு யாதொரு தீங்கு ஏற்பட்டாலோ அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹுவை பயந்து கொள்வீர்களாயின் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு யாதொரு தீங்கையும் விளைவித்து விடாது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை சூழ்ந்து அறிகிறவன். நபியே, நீர் குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு சென்று விசுவாசம் கொண்டவர்களை உஹது யுத்த களத்தில் போருக்காக அவரவருக்குரிய இடங்களில் அமர்த்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்ததை நினைத்து பார்ப்பீராக. யாவற்றையும் அல்லாஹ் செவியுறுகிறவன், உங்கள் இதயங்களில் இருப்பதை நன்கறிகிறவன். அந்த யுத்தத்தில் உங்களிலிருந்து இரு பிரிவினர் தைரியம் இழந்து உஹது என்னும் யுத்த களத்தை விட்டு சென்று விடலாமா என்று நாடிய சமயத்தில் போர்க்களத்தில் அவர்களை அமர்த்தி கொண்டிருந்தீர். மேலும் அல்லாஹ் அவ்விரு சாராருக்கும் உதவியாளன். இன்னும் அல்லாஹுவின் மீதே விசுவாசிகள் தங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும். பத்ரில் நடந்த யுத்தத்தில் நீங்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் மிக குறைந்தவர்களாக இருந்த சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நபியே, விசுவாசம் கொண்டோரிடம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட 3000 மலக்குகளை கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று நீர் கூறியதையும் நினைவு கூறுவீராக. நபியே, விசுவாசம் கொண்டோரிடம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட 3000 மலக்குகளை கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று நீர் கூறியதையும் நினைவு கூறுவீராக. ஆம், நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹுவுக்கு பயந்து கொள்வீர்களானால் அந்நேரத்திலேயே உங்களிடம் உங்களை தாக்க அவர்கள் வந்த போதிலும் 3000 என்ன போர்க்குறிகள் கொண்டவர்களான மலக்குகள் 5000 கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு ஒரு நன்மாராயமாகவும் இதை கொண்டு உங்களுடைய இதயங்கள் திருப்தி அடைவதற்காகவுமே தவிர அல்லாஹ் இதை ஆக்கவில்லை. இன்னும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் ஆகிய அல்லாஹுவிடமிருந்தே தவிர உதவி உங்களுக்கு இல்லை. அவன் உங்களுக்கு இவ்வுதவி புரிந்ததன் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழித்து விடுவதற்காக அல்லது அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காகவே ஆகும். அப்போது அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஏமாந்து திரும்பி சென்று விடுவர். நபியே, இக்காரியத்தில் நாம் கட்டளையிட்டதை தவிர உமக்கு யாதோர் அதிகாரமும் இல்லை. ஒன்று அவன் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்களை வேதனையும் செய்யலாம். அதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களாவர். வானங்களிலுள்ளவை மற்றும் பூமியிலுள்ளவை அல்லாஹுவுக்கே உரியவை. அவன் நாடியவருக்கு மன்னிப்பளிப்பான். இன்னும் அவன் நாடியவரை வேதனை செய்வான். அல்லாஹுவோ மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். விசுவாசம் கொண்டோரே, அசலுக்கு அதிகமாகவும் வட்டிக்கு வட்டியாகவும் இரட்டிப்பாக்கப்பட்டு பன்மடங்காக்கப்பட்ட நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள். இன்னும் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள். இதனை தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்னும் நரக நெருப்பிற்கு பயந்து கொள்ளுங்கள். அது எத்தகையதென்றால் நிராகரிப்போருக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். அதனால் நீங்கள் அல்லாஹுவின் கிருபைக்குள்ளாக்கப்படுவீர்கள். உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் சுவனவதியின் பாலும் விரைந்து கொள்ளுங்கள்.
அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியுமாகும். அது பயபக்தி உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையோர் என்றால், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். கோபத்தையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், மனிதர்களின் குற்றங்களையும் மன்னித்து விடக்கூடியவர்கள். அல்லாஹுவோ இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், யாதொரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது ஏதும் பாவமளித்து தங்களுக்கு தாங்களே அனிதமளித்துக் கொண்டால் உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். இன்னும் அவனிடமே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹுவை தவிர இத்தகையோரின் குற்றங்களை மன்னிப்பவனும் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டே அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். அத்தகையோர் அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் சுவனவதிகளாகும். இவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். இத்தகு காரியங்கள் செய்தோரின் கூலி அது மிக நல்லது. திட்டமாக உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் சென்றிருக்கின்றன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து அல்லாஹுவுடைய வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும் குறிப்பாக பயபக்தியுடையோர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கிறது. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மிக்க மேலானவர்கள். உங்களுக்கு உஹது போரில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டதென்றால் அதை பற்றி அதைரியமடையாதீர்கள். ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கும் இதை போன்றே பதிலில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த சோதனையான நாட்களை மனிதர்களுக்கிடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கின்றோம். ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காகவும் உங்களில் மார்க்கத்திற்காக உயிரை தத்தம் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்தறிவிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கின்றான். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். விசுவாசம் கொண்டிருந்தார்களே, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவதற்காகவும் நிராகரிப்போர்களை அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கின்றான். விசுவாசம் கொண்டோரே, உங்களில் அல்லாஹுவுக்காக யுத்தம் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறியாமலும் இன்னும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் சுவனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் நீங்கள் மரணத்தை அதை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக திட்டமாக ஆசிக்க கூடியவர்களாக இருந்தீர்கள். ஆகவே கண்ணுக்கெதிரில் நீங்கள் கண்டவர்களாக இருக்க அதை திட்டமாக நீங்கள் பார்த்து விட்டீர்கள். எனவே இந்த யுத்தத்தில் ஏன் தயங்குகின்றீர்கள்? இன்னும் முஹம்மது ஒரு தூதரே அன்றி இறக்காமல் இருக்கக்கூடியவர் இல்லை. அவருக்கு முன்னரும் இவ்வாறே தூதர்கள் பலர் திட்டமாக சென்றிருக்கின்றனர். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குதிங்கால்களின் மேல் புறங்காட்டி திரும்பிச் சென்று விடுவீர்களா? அவ்வாறு எவரேனும் தனது இரு குதிங்கால்களின் மீது புறங்காட்டி திரும்பிச் சென்று விட்டால் அதனால் அவர் அல்லாஹுவுக்கு எந்த இடையூறும் செய்யவே மாட்டார். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் நற்கூலியை தருவான். மேலும் எந்த ஆன்மாவுக்கும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாஹுவின் எழுத்துப்படி அல்லாஹுவின் கட்டளையை கொண்டே தவிர அது மரணிப்பதற்கில்லை. மேலும் எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம்.
நன்றி செலுத்துவோருக்கு நாம் நற்கூலியும் அளிப்போம். மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் அல்லாஹுவின் நல்லடியார்கள் கொண்ட அநேகம் பேர் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் யுத்தம் செய்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் யுத்தம் செய்ததனால் தங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டவற்றின் காரணமாக அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை, பலவீனம் அடைந்து விடவும் இல்லை, எதிரிகளுக்கு ஐக்கியப்பட்டு விடவும் இல்லை. மேலும் இவ்வாறு துன்பங்களை சகித்துக் கொள்ளும் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் இரட்சகனிடம், எங்கள் இரட்சகனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக, எங்கள் பாதங்களை யுத்தத்தில் நழுவாது நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக, உன்னை நிராகரிக்கும் சமுதாயத்தினருக்கு எதிராக வெற்றி கொள்ள நீ எங்களுக்கு உதவியும் புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதை தவிர வேறொன்றும் அவர்களின் கூற்றாக இருக்கவில்லை. ஆதலால் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமையின் நன்மையில் அழகானதையும் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் இத்தகைய நற்கருமங்கள் செய்வோரை நேசிக்கின்றான். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹுவை நிராகரிப்போருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் உங்களை உங்கள் விசுவாசத்திலிருந்து நீங்கள் விலகி குதிங்கால்களின் மீது பின் செல்லும்படி திருப்பி விடுவார்கள். அதனால் நீங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாக திரும்பி விடுவீர்கள். இவர்கள் அல்ல, அல்லாஹுதான் உங்கள் பாதுகாவலன். அவன் உதவி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன். நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் அதி சீக்கிரத்தில் நாம் திகிலை உண்டு பண்ணிவிடுவோம். ஏனென்றால் அவர்கள் இணை வைப்பதற்கு அல்லாஹ் எவ்வித ஆதாரமும் அவர்களுக்கு அளிக்காதிருக்க அவர்கள் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறார்கள். இவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான். நரகத்திலும் அநியாயக்காரர்களின் தங்குமிடம் மிக கெட்டது. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவின் கட்டளைப்படி உஹது போரில் நீங்கள் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த சமயத்தில் உங்களுக்கு உதவி புரிந்து அல்லாஹ் தன் வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றி வைத்தான். ஆனால் நீங்கள் விரும்பியதை, அதாவது வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்ததன் பின்னர் நபியின் கட்டளைக்கு மாறு செய்து அவ்விஷயத்தில் நீங்கள் உங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு நபி உங்களை நிறுத்தி வைத்திருந்த மலையிலிருந்து விலகி இறுதியில் தைரியத்தை இழந்து விட்டீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புபவர்களும் உள்ளனர், உங்களில் மறுமையை விரும்புகிறவர்களும் உள்ளனர். ஆகவே உங்களை சோதிப்பதற்காக அவர்களை துரத்திச் சென்ற உங்களை அவர்களை விட்டு பின்னடையும்படி செய்தான். இதன் பின்னரும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். ஏனென்றால் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது அருளுடையவன். உஹது போரில் அல்லாஹுவுடைய தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்தவாறு என்னிடம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை கூவி அழைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரையுமே திரும்பி பாராது வருண்டோடி கொண்டிருந்ததையும் சிந்தித்து பாருங்கள். நம் தூதருக்கும் நீங்கள் உண்டு பண்ணிய இத்துயரத்தின் காரணமாக உங்களுக்கும் தோல்வியின் துயரத்தையே பிரதிபலனாக கொடுத்தான். ஏனென்றால் உங்களிடமிருந்து ஒரு பொருள் தவறி விட்டதை பற்றியும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றியும் நீங்கள் துயரத்தில் ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சகிப்பு தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணுவதற்காகவே இத்தகைய சிரமத்தை உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான். நம்பிக்கையாளர்களே, இத்துயரத்திற்கு பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதலை அளிக்கக்கூடிய நித்திரையை இறக்கி வைத்தான். உங்களில் ஒரு கூட்டத்தினரை அது சூழ்ந்து கொண்டது, மற்றொரு கூட்டத்தினருக்கோ அவர்களுடைய கவலையே பெரிதாகி மடையர்கள் எண்ணுவதைப் போல அல்லாஹுவை பற்றி உண்மை அல்லாதவற்றையெல்லாம் தவறாக எண்ண ஆரம்பித்து நம்மிடம் இதற்கு பரிகாரம் செய்ய அதிகாரம் ஏது உண்டா என்று கேட்டனர். இதற்கு எல்லா அதிகாரங்களும் அல்லாஹுவுடையதே என்று நபியே பதில் கூறுவீராக.
இவையன்றி அவர்கள் உங்களுக்கு வெளியாக்காத பல விஷயங்களையும் தங்கள் மனதில் மறைத்துக் கொண்டு, நம்மிடம் ஏதும் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு வந்து இவ்வாறு நாம் வெட்டப்பட்டிருக்க மாட்டோம் எனவும் கூறுகின்றனர். இதற்கு நபியே, அந்நயவஞ்சகர்களை நோக்கி நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கி இருந்த போதிலும் எவர்கள் மீது வெட்டப்பட்டே இறக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தாங்கள் வெட்டப்பட வேண்டிய இடங்களுக்கு தாமாக வந்தே தீருவார்கள் என்றும், நம்பிக்கையாளர்களை நோக்கி, அல்லாஹ் உங்கள் மனதில் உள்ளதை பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை பரிசுத்தமாக்குவதற்காகவும் இவ்வாறு சம்பவிக்கும்படி செய்தான் என்றும் கூறுவீராக. உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான். நம்பிக்கையாளர்களே, இரு கூட்டத்தாரும் உஹது போருக்காக சந்தித்த நாளில் உங்களில் எவர்கள் அதிலிருந்து விரண்டோடினார்களோ அவர்கள் நிராகரிப்பின் காரணமாகவே ஓடவில்லை. அவர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக ஷைத்தான் தான் அவர்களுடைய கால்களை சறுக்கும்படி செய்தான். எனினும் அல்லாஹ் அவர்களின் குற்றங்களை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க பொறுமையுடையவன் ஆவான். நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பவர்களே போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம். வெளியூருக்கோ அல்லது போருக்கோ சென்று இறந்துவிட்ட தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்மிடமே இருந்திருந்தால் இறந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று அந்நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றனர். அவர்களுடைய உள்ளங்களில் என்றென்றுமே இதை ஒரு கடும் துயரமாக்குவதற்காகவே இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹ் தருகிறான். அல்லாஹுவே உயிருடன் வாழச் செய்பவன், மரணிக்கவும் வைப்பவன். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குகிறான். அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்து விட்டாலும் அதற்காக உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுவிடம் கிடைக்கும் மன்னிப்பும் அவனுடைய அன்பும் அவர்கள் சேகரித்து குவித்து வைத்திருக்கும் பொருள்களை விட மிக மேலானதாகும். நீங்கள் அல்லாஹுவுடைய பாதையில் இறந்து விட்டாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அதற்காக ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனெனில் கருணை மிக்க அல்லாஹுவிடம் தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நபியே, அல்லாஹுவுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்கள் மீது மென்மையானவராக நடந்து கொண்டீர். நீங்கள் கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் இருந்திருப்பீரானால் உம்மிடமிருந்து அவர்கள் வெருண்டோடி இருப்பார்கள். ஆகவே அவர்களின் குற்றங்களை நீர் மன்னித்து இறைவனும் அவர்களை மன்னிக்க பிரார்த்திப்பீராக. மேலும் யுத்தம், சமாதானமாகிய மற்ற காரியங்களிலும் அவர்களுடன் கலந்து ஆலோசித்தே வருவீராக. ஒரு விஷயத்தை செய்ய நீர் முடிவு செய்தால் அல்லாஹுவிடமே பொறுப்பை ஒப்படைப்பீராக. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கிறான். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தால் உங்களை வெற்றி கொள்பவர் எவரும் இல்லை. உங்களை அவன் கைவிட்டு விட்டாலோ அதற்கு பின்னர் உங்களுக்கு எவர்தான் உதவி செய்ய முடியும்? ஆதலால் அல்லாஹுவிடமே நம்பிக்கையாளர்கள் பொறுப்பை ஒப்படைக்கவும். மோசம் செய்வது எந்த நபிக்கும் தகுதியன்று. எவரேனும் மோசம் செய்தால் அவர் அந்த மோசம் செய்த பொருளையும் மறுமையில் தம்முடன் கொண்டு வர வேண்டியதாகும். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்த செயலுக்குரிய பலனை முழுமையாக அளிக்கப்படும். அவை அநீதி செய்யப்பட மாட்டாது. அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றுபவர் அல்லாஹுவின் கோபத்தில் சிக்கியவனை போலாவாரா? அல்ல. கோபத்தில் சிக்கிய அவனின் தங்குமிடம் நரகமாகும். அது மிக கெட்ட தங்குமிடமாகும். அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றிய அவர்கள் அல்லாஹுவிடத்தில் பல உயர் பதவிகளை அடைகின்றனர். அல்லாஹ் அவர்களின் செய்கைகளை உற்று நோக்குகிறான். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான். அவர்களுக்காக ஒரு தூதரை, அதுவும் அவர்களில் இருந்தே அனுப்பினான். அவர் அவர்களுக்கு
அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்தனர். நம்பிக்கையாளர்களே, பத்ர் போரில் இதைவிட 2 மடங்கு சிரமத்தை நீங்கள் அவர்களுக்கு உண்டு பண்ணியிருந்தும் இந்த சிரமம் உஹது போரில் உங்களுக்கு ஏற்பட்ட சமயத்தில் இது எப்படி, யாரால் ஏற்பட்டது என நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் செய்த தவறின் காரணமாக உங்களால் தான் இது ஏற்பட்டதென்றும் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் என்றும் நபியே கூறுவீராக. 2 படைகளும் சந்தித்த அன்று உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அல்லாஹுவின் கட்டளைப்படியேதான் ஏற்பட்டது. உண்மை நம்பிக்கையாளர்களையும் நயவஞ்சகர்களையும் பிரித்தறிவிப்பதற்காகவே இவ்வாறு செய்தான். நம்பிக்கையாளர்களே, அந்நயவஞ்சகர்களை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் புரிய வாருங்கள், அல்லது அந்த நிராகரிப்பவர்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு இதை நாங்கள் போர் என்று கருதியிருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருங்கி இருந்தார்கள். தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள். அவர்கள் தங்கள் மனதில் மறைத்துக் கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கறிவான். இவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டே போரில் இறந்து போன தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்களும் எங்களை பின்பற்றி இருந்தால் போருக்கு சென்று இப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். ஆகவே நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை என்ன, முதலில் நீங்கள் உங்களை விட்டு மரணத்தை தடுத்து பாருங்கள். நபியே, அல்லாஹுவின் பாதையில் போர் செய்து வெட்டப்பட்டோரை இறந்து விட்டவர்கள் என நீர் ஒருபோதும் எண்ண வேண்டாம். மாறாக அவர்கள் தங்கள் இறைவனிடத்தில் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு உணவும் அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் தன் அருளால் வீர மரணம் எய்திய அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு ஆனந்தம் அடைகிறார்கள். இன்னும் தங்களுடன் சேராமல் தங்களுக்கு பின் இவ்வுலகில் உயிரோடு இருப்பவர்களை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைகின்றனர். அல்லாஹுவின் அருளினால் தாங்கள் அடைந்த பாக்கியத்தை பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் நற்கூலியை ஒரு சிறிதும் வீணாக்கி விடவில்லை என்றும் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், காயமடைந்த பின்னரும் அல்லாஹுவுடைய அவனுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று போருக்கு சென்றனர். அல்லாஹுவுக்கு பயந்து நன்மை செய்த இவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. சில மக்கள் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு எதிராக போர் புரிய எல்லா வகுப்பினரும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றனர், ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் அவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு பதிலாக நம்பிக்கையே அதிகரித்தது. மேலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பேற்பவன், பாதுகாவலன் என்றும் கூறினார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் அருட்கொடையையும் பாக்கியத்தையும் பெற்று திரும்பி வந்தார்கள். அவர்களை எத்தகைய தீங்கும் அணுகவில்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தையே பின்பற்றி சென்றார்கள், பொருளை விரும்பி செல்லவில்லை. அல்லாஹுவோ மகத்தான கொடையுடையவன், ஆகவே பொருளையும் அவர்களுக்கு அளித்தான். இவ்வாறு அவர்களை பயமுறுத்தச் செய்தது ஒரு ஷைத்தான் தான். அவன் தன் நண்பர்களை பற்றி அவர்களுக்கு பயமுறுத்தினான். ஆகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படுங்கள். நபியே, நிராகரிப்பில் விரைந்து செல்பவர்களை பற்றி
நீர் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அதனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய பாக்கியமும் கிடைக்காமல் இருக்கும்படி செய்ய அல்லாஹ் விரும்புகிறான். ஆகவேதான் அவர்கள் நிராகரிக்கின்றனர். அவர்களுக்கு பெரிய வேதனையும் உண்டு. எவர்கள் தங்கள் நம்பிக்கையை கொடுத்து நிராகரிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் அதனால் நிச்சயமாக அல்லாஹுவுக்கு ஒரு அற்ப அளவும் தீங்கிழைத்து விட முடியாது. தவிர அவர்களுக்குத்தான் துன்புறுத்தும் வேதனை உண்டு. நிராகரிப்பவர்களை தண்டிக்காமல் நாம் தாமதப்படுத்துவது தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக அவர்கள் எண்ணிவிட வேண்டாம். வேதனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்களுடைய பாவம் மென்மேலும் அதிகரிப்பதற்காகவேதான். மேலும் முடிவில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. நயவஞ்சகர்களே, நீங்கள் இருக்கும் இந்த நிலைமையில் நல்லவர்கள் இன்னாரென்றும் தீயவர்கள் இன்னாரென்றும் பிரித்தறிவிக்கும் வரை உங்களுடன் கலந்திருக்க அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை விட்டு வைக்க மாட்டான். மறைவானவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்க மாட்டான். எனினும் தன் தூதர்களில் தான் விரும்பியவர்களை இதை அறிவிக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வான். ஆகவே அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு பயந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. எவர்கள் அல்லாஹ் தன் அருளால் தங்களுக்கு வழங்கிய பொருள்களில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம். அது அவர்களுக்கு தீங்காகவே இருக்கும். கஞ்சத்தனத்தால் சேர்த்த பொருள் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக இரும்பு வளையமாக மாட்டப்படும். வானங்கள் பூமியின் வாரிசுரிமை அல்லாஹுவுக்கே உரியது. அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கறிந்தவன் ஆவான். எவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஏழை, நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறினார்களோ அவர்களுடைய சொல்லை திட்டமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இப்படி அவர்கள் கூறியதையும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நிச்சயமாக நாம் பதிவு செய்கிறோம். ஆகவே மறுமையில் அவர்களை நோக்கி எரிக்கும் வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என நாம் கூறுவோம். நீங்கள் உங்கள் கைகளால் தேடிக்கொண்டதுதான் இதற்கு காரணமாகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு சிறிதும் அநியாயம் செய்வதில்லை என்றும் கூறுவோம். இவர்கள் எத்தூதராயினும் அவர் கொடுக்கும் பலியை நெருப்பு கரித்து புசிப்பதை அவர் நமக்கு காட்டும் வரை அவரை நாங்கள் நம்பிக்கை கொள்ள கூடாது என்று நிச்சயமாக அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கி இருக்கிறான் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியே கூறுவீராக, எனக்கு முன்னர் உங்களிடம் வந்த நபிமார்களில் பலர் நீங்கள் கேட்ட இதையும் வேறு பல தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்தார்கள். அப்படி இருக்க உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உமக்கு முன்னர் வந்த பல தூதர்களையும் அவர்கள் இவ்வாறே பொய்யரென கூறினார்கள். அவர்களோ தெளிவான அத்தாட்சிகளையும் வேத நூல்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்தே இருந்தனர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எனினும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் முழுமையாக அடைவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டார்.
இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. நம்பிக்கையாளர்களே, உங்கள் பொருள்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நஷ்டம் இழைக்கப்படுவதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைத்து வணங்குபவர்களாலும் பல வசை மொழிகளை நிச்சயமாக நீங்கள் செவியுறுவீர்கள். ஆகவே இத்தகைய சிரமங்களை நீங்கள் பொறுமையுடன் சகித்தவர்களாகவும் அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நிச்சயமாக இதுதான் வீரச் செயலாக இருக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மூடி மறைத்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நபியே அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக. எனினும் அவர்கள் தங்களின் இவ்வுறுதி மொழியை தங்கள் முதுகுப்புறமாக எரிந்துவிட்டு இதற்கு பிரதியாக சொற்ப கிரயத்தை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் பெற்றுக்கொண்டது மகா கெட்டதாகும். நபியே, எவர்கள் தாங்கள் செய்த அற்ப காரியத்தை பற்றி மகிழ்ச்சி அடைந்து தாம் செய்யாத நன்மையான காரியங்களை பற்றியும் தாம் செய்ததாக மக்கள் தம்மை புகழ்வதை விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று நிச்சயமாக ஒரு காலமும் நீர் எண்ண வேண்டாம். கண்டிப்பாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு. வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்குரியதே. அனைத்தின் மீதும் அல்லாஹ் பேராற்றலுடையவன் ஆவான். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவர்கள் நின்ற நிலையிலும் இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹுவையே நினைத்து வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பதை ஆராய்ச்சி செய்வார்கள். மேலும், எங்கள் இறைவனே, நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூயவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ எவர்களை நரக நெருப்பில் நுழைத்து விட்டாயோ அவர்களை நிச்சயமாக நீ இழிவுபடுத்தி விட்டாய். அத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை. எங்கள் இறைவனே, உன் தூதரின் அழைப்பை நாங்கள் நிச்சயமாக செவியுற்றோம். அவர் எங்களை நம்பிக்கையின் பக்கம் அழைத்து உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினார். நாங்களும் அவ்வாறே நம்பிக்கை கொண்டோம். ஆதலால் எங்கள் இறைவனே, நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை எங்களை விட்டும் அகற்றிடுவாயாக. முடிவில் நல்லவர்களுடன் எங்கள் உயிரை கைப்பற்றுவாயாக. எங்கள் இறைவனே, உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தி விடாதே. நிச்சயமாக நீ வாக்குறுதி தவறுபவன் அல்ல என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டதுடன் உங்களில் ஆண் பெண் இரு பாலரிலும் எவர்கள் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை வீணாக்கி விட மாட்டேன். ஏனென்றால் உங்களில் ஆணோ பெண்ணோ ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தான். ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை. உங்களில் எவர்கள் தங்கள் ஊரிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என் பாதையில் துன்புறுத்தப்பட்டும் போர் செய்து அதில் கொல்லப்பட்டும் இறந்து விடுகின்றனரோ அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நிச்சயமாக நாம் அகற்றிடுவோம். தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களிலும் நிச்சயமாக
நாம் அவர்களை நுழைய வைப்போம் என்று கூறுவான். இது அல்லாஹுவினால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நன்மையாகும். அல்லாஹுவிடத்தில் இன்னும் இதைவிட மிக்க அழகான வெகுமதியும் இருக்கிறது. நபியே, நிராகரிப்பவர்கள் பெரும் வியாபாரிகளாகவும் செல்வந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பது உம்மை மயக்கி ஏமாற்றிவிட வேண்டாம். இது அற்ப சுகமாகும். இதற்கு பின்னர் அவர்களின் தங்குமிடம் நரகம்தான். அது தங்குமிடங்களில் மிக கெட்டது. ஆயினும் எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து ஒழுங்காக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்கள் உண்டு. அதில் அல்லாஹுவின் விருந்தினராக என்றென்றுமே தங்கி விடுவார்கள். நல்லோருக்காக அல்லாஹுவிடம் இருப்பது மிகச் சிறந்ததாகும். நம்பிக்கையாளர்களே, வேதத்தை உடையவர்களில் நிச்சயமாக இப்படியும் சிலர் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுவையும் உங்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் அவர்களுக்கு அருளப்பட்ட மற்றவற்றையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவுக்கும் பயந்து நடக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுவுடைய வசனங்களை கொடுத்து சொற்ப கிரயத்தை பெற்றுக் கொள்வதும் இல்லை. இவர்களுக்கு இவர்களுடைய கூலி இவர்களது இறைவனிடத்தில் மகத்தானதாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையை கடைப்பிடியுங்கள். எதிரிகளை விட நீங்கள் அதிகம் சகித்துக் கொள்ளுங்கள். எதிரியை எதிர்க்க எந்நேரமும் தயாராக இருங்கள். அல்லாஹுவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள்